வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய போன ஜென்மத்தில் நாம் செய்த பூர்வ புண்ணிய கர்மா இந்த ஜென்மத்தில் எப்படி ஒரு சாதகமான பலன்களாகவும் சாதகமற்ற பலன்களாகவும் வருவதற்கு நம்மளுடைய ஒளி தத்துவம், கிரகத்தின் ஒளி தத்துவம் எப்படி செயல்படுகிறது, கடவுள் எப்படி இந்த கர்மா தியரியை வடிவமைச்சிருக்கிறாருங்கிறத சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு 2025 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த மாதமாக இருக்குதுங்கிறது நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஏன்னா மே மாதம் பார்த்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ஆல்ரெடி சனி பெயர்ச்சி மார்ச் 29 2025 போன மாதமே ஆயிடுச்சு. ஸோ இத்தகைய அமைப்புகள் வைத்து இந்த மாத கிரகத்தின் பெயர்ச்சியும் வச்சு பார்க்கும்பொழுது துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது, மே மாதம் 2025 எந்த பலாபலன்கள் துலாம் ராசி கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ்லாம் தொடர்ந்து உங்களை அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியே சுக்கிரனோட, அதாவது துலாம் ராசியே சுக்கிரனோட வீடு. அந்த சுக்கிரன் எப்படி இருக்கிறாருன்னா உச்சம் பெற்றிருக்கிறார் 6ஆம் இடத்துல. ஆனா ராகு சனியோடையும் சேர்ந்திருக்கிறார். எவ்வளவு நாளுக்கு பார்த்தீங்கன்னா மே ஒரு 19 வரைக்கும், மே மிடில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு சனியால் சேர்க்கப்பட்டு கொஞ்சம் பாதிப்புள்ளான சுக்கிரன் கொஞ்சம் உடல்நல கோளாறு, கொஞ்சம் மனசுல கொஞ்சம் திடமான எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறது, சஞ்சலம் பெறுவது, முதியோர்களாக இருந்தால் திடீர்னு ஏதோ ஒரு அடிபடுறது, வலிக்கு உழுகுறது. ஏன்னா ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ராகு சனியால் பாதிக்கப்படுறாரு இல்லைங்களா. ஸோ அந்த ஏப்ரல் மாதமும் ஒரு மாதிரி கடுமையாக இருந்திருக்கும். மே மாதம் 15 நாளுக்கும் அது கொஞ்சம் தொடருதுங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சுக்கிரன் படிப்படியாக அப்படியே சனி ராகுலேருந்து விலகிறது கொஞ்சம் நல்ல பலனையும், ஜாதகருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டியும் நல்ல பலன்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு செகண்ட் ஹாஃப்லேருந்து வருதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ மாத கிரகத்தை விட்டுட்டு இப்போ ஆண்டு கிரகம் எப்படி இருக்குன்னா, குரு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடமாக அஷ்டமத்திலேயே இருந்து எந்த ஒரு பலாபலன்களும் கொடுக்காமல், எந்த ஒரு பெனிஃபிட் இல்லாமல் கிணத்துல போட்ட கல்லு மாற தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு வாழ்க்கையில் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, எல்லாமே சேசிங்கில் தான் போகுது, இல்லை கையில் கிடைச்ச மாதிரி எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு முக்கியமான கிரகமாகிய குரு 8ல் போய் மறைந்து விட்டார். ஸோ அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, மே 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்துக்கு போய் ராசியவே பார்க்குறாரு. ஸோ ஒரு 9ஆம் இடத்துக்கு குரு போய் ராசியை பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, மனசு புத்துணர்ச்சி பெறுகிறது. மனசு எப்படி புத்துணர்ச்சி நடக்கும், ஒரு விஷயம் மாறாமல் எப்படி நடக்கும், அது புத்துணர்ச்சி பெறக்கூடிய அளவுக்கு சில வாழ்க்கையில மாற்றங்கள் வருகிறது, சில பிரச்சனைகள் முடிகிறது, சில நியூ டெவலப்மெண்ட்ஸ் நமக்கு நம்ம சாதகமாக இந்த மே மாதம் முதல் 2 வாரத்தில் அமைஞ்சு மே 3ஆவது வாரத்திலிருந்து அருமையான அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸான பலன்கள் 2025 மே மாதத்துக்கு. இந்த மாத கிரகங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது செகண்ட் ஹாஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா, அப்பாடா ஒரு வருஷமா பாதிக்கப்பட்ட டல்லா இருந்த டிப்ரெசிவ் மைண்ட்ல இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்துவிட்டது. அதே சமயத்துல சனி பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்து குழந்தைகளுக்காகவும், குழந்தைகளுக்காக படிப்பா இருக்கட்டும், வேலைக்காகவும் இருக்கட்டும், கல்யாணம் அது மாதிரி சுப விஷயங்களா இருக்கட்டும், மருத்துவமா இருக்கட்டும், மெனக்கட்டு பிரச்சனைகளாகி சில சிரமமுக்கு உள்ளான துலாம் ராசிக்காரர்களுக்கு நற்செய்தி. என்ன செய்தின்னா பார்த்தீங்கன்னா, சனி 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு விலகிறார். ஸோ பிரச்சனைகள் இல்லை, இப்போ ஓரளவுக்கு அவங்க செட் ஆயிட்டாங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் அவங்க வாழ்க்கையில செட்டில் பண்ணி விட்டேன், இப்போ பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி சனி பயிற்சி. ஆல்ரெடி மார்ச் 29 ஆகி இப்போ கொஞ்சம் அதை தொடர்ந்து அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ராகு 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கே வருவது, கொஞ்சம் வெளிநாடு தொடர்பு, வெளிமாநில தொடர்பு, கொஞ்சம் அவுட்ரு சர்க்கிளில் சில பேர்த்தோட பழகிறது, கொஞ்சம் காதல் விஷயங்கள், அதிலெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு போகக்கூடிய அமைப்புகள். இதுவரை மனம் இறுக்கமாக டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய மாற இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மனசு புத்துணர்ச்சி பெற்று வாழ்க்கை சுவாரஸ்யம் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு, குறிப்பாக மே 15க்கு மேலே. அதே சமயத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா மே 15க்கு அப்புறம் 7ஆம் இடத்துல உச்சம் பெறுறது ஒரு நல்ல விஷயம். புதன் பார்த்தீங்கன்னா அப்படியே 7ல் மீனத்திலிருந்து மே
23ஆம் தேதிலாம் பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கே வரார். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா புதனின் சஞ்சாரமும் நல்லா இருக்குது. மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் படிப்பு விஷயத்தில் வந்து மே 15க்கு அப்புறம் ஒரு ஃபேவரபிளான ரிசல்ட்டு, ஃபேவரபிளான ஒரு மென்டல் ஸ்டேட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சீனியர் சிட்டிசன்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் முதல் 15 நாட்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். காயப்படுறது, அடிபடுறதல், ஏப்ரல் மாதமே கொஞ்சம் ட்ரபிளாக தான் இருந்திருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு. அதுலேருந்து படிப்படியாக வெளியில் வரக்கூடிய அமைப்புகள் தான் வந்து இப்போ நமக்கு பார்க்க போகிறோம், கொடுக்க போகுது மே 15க்கு அப்புறம். ஸோ இது மாதிரி ஒரு அமைப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு கடந்த 8 மாதம் 10 மாதமாகவே வராமல் சில பாசிட்டிவான விஷயங்கள் மனசு ஓரளவு சந்தோஷப்படுற மாதிரியும் நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸோட லிங்க் ஆகிற மாதிரியும் டிப்ரெசிவ் மைண்ட் செட் போய் ஓரளவுக்கு வந்து பழைய இயல்பான ஒரு செல்ஃபுக்கு நம்ம மாறக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சூழல் வந்து நமக்கு மாறப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலையில் இருக்கீங்க, நமக்கு பிடிக்காத ஒரு பாஸ் இருக்கிறார், அவர் நமக்கு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேங்கிறார், நம்ம க்ரோத்தே வந்து அவர் என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாரு, அவர் வந்து சில பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் மோட்டிவேட்டடாக பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய அமைப்பு. அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய் நமக்கு கொஞ்சம் விசிபிலிட்டி இந்த கம்பெனி அதிகமாக கிடைக்கக்கூடியது, கொஞ்சம் ரெகக்னிஷன் அதிகமாக கிடைக்கக்கூடியது, அல்லது ஒரு நல்ல இடத்துக்கு மாற்றம் வந்துட்டு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேங்கடா சாமிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி ஆவதுனாலையும் சனி பயிற்சி ஆவதுனாலையும் ராகு கேது பயிற்சி ஆவதுனாலையும் மாத கிரகத்தின் பயிற்சிகளும் ஓரளவுக்கு சாதகமாக இருப்பதனால் நம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம் வந்துருச்சு. இதுல இருந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி நாம ஒன்னொன்னு காய்களை நகர்த்திட்டு போகலாம், தைரியமா போகலாம், சில விசிபிலிட்டி கிடைக்கும், நீங்க திட்டத்தை தீட்டி செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதோட ஆரம்ப பகுதிக்குள்ள நம்ம போறோம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், எந்த மாதிரி தசாபுத்தியில் போய் கொண்டிருக்கிறது, அது உங்க லக்னத்துக்கு சாதகமா இருக்கா, அது நான் சொன்ன இப்ப கோச்சார அமைப்புல சொன்ன அந்த ராசி பலனுக்கு சேர்த்தி பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன். அதாவது அடுத்த 6 மாசம் எப்படி இருக்க போகுது உங்க வாழ்க்கை, 12 மாசம் எப்படி இருக்க போகுது, அடுத்த 2 இயர்ஸ் எப்படி இருக்க போகுது, எந்த டைரக்ஷன்ல அது போகுது, உங்கள் திட்டங்கள் வந்து அந்த உங்களுடைய லைஃப் கர்மாக்கு நிகரா அலைன் பண்ணி வச்சுக்கிறீங்களா, அல்லது உங்களுடைய நடக்கக்கூடிய விஷயங்கள் வேற மாதிரி இருந்து நீங்க வேற மாதிரி டிசைட் பண்ணி வேற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களாங்கிறதெல்லாம் நம்ம ஒரு செஷன், அஸ்ட்ராலஜிக்கல் செஷன் வரும்பொழுது கண்டிப்பாக இந்த கோச்சார அமைப்பு உங்களுடைய ஜாதக அமைப்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்பொழுது நல்ல ஒரு கிளாரிட்டியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பாஸ்ட்லேருந்து நம்ம பார்த்து ப்ரெசென்ட் எப்படி இருக்குது, ஃபியூச்சர் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்குது, ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்கிறதுலாம் நம்ம பார்க்கலாம். இது பொதுவான பலன்கள் இருங்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாத பலன் பயிற்சியாக இருந்தாலும் சரி, ஆண்டு கிரகத்தின் பயிற்சியாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. நல்ல தசாபுக்திகள் போகுது உங்கள் ஜாதகத்துங்கிறப்ப நல்லாவே உண்மையே தூக்கலான ஒரு பலன்கள் நீங்கள் பார்க்கலாம். தசாபுக்திகள் சுமாராக போகும்பொழுது கொஞ்சம் கம்மியான பலன்கள் நீங்கள் பார்க்கலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரண்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தவாறு இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய ஜாதக பிரகாரம் எந்த கர்மாவை கரைக்க போகிறோம், அது மூலமாக எப்படி சந்தோஷமாகவும் பாதிப்புள்ளாயும் கஷ்டப்படுதலும் ஓரளவுக்கு நிம்மதியாக வாழ்வதும் எது மாதிரி ஒரு படலம் வந்து எப்பொழுது நமக்கு போகிறது அப்படிங்கிறதை வந்து நம்ம ஒளி தத்துவம் பிரகாரம் நம்மளுடைய கோச்சார் அமைப்பு என்று சொல்லப்படுகிற டிரான்சிட் அஸ்ட்ராலஜி, தசாபுக்திகள் அமைப்பு உங்களோட ஜாதகம் பிரகாரம் விச் இஸ் கால் நேட்டல் அஸ்ட்ராலஜி, இது 2 விதமாகவும் நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் மே 2025 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து அடைந்து அது மூலமாக உங்களுக்கு சில கிளாரிட்டி, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம போட்ட பிளான் பிரகாரம் இருக்கா இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர்டாகவும் சிங்காகவும் ரியாலிட்டியோட சிங்க் பண்ணி நீங்கள் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மே 2025 எப்படி இருக்க போகுது விருச்சிக ராசிக்காரர்களுக்குன்னு பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகம் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். ஆண்டு கிரகம்னா என்ன, ஆண்டுதோறும் அமைப்பு மாறக்கூடிய பயிற்சி பெறக்கூடிய அமைப்பு, ஒரு ஆண்டுக்கு ஒரு தரையோ 2 ஆண்டு ஒரு தரையோ அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்பொழுது குரு
7ஆம் இடத்துல ரிஷபத்தில் இருந்த குரு 8ஆம் இடத்துக்கு மாறி தன் வீடாகிய 2ஆம் இடத்தையே பார்க்கிறார், 4ஆம் இடத்தை பார்க்கிறார், அதே சமயத்தில் 12ஆம் இடத்தையே பார்க்கிறார். ஸோ இந்த 8க்கு போனாவே பார்த்தீங்கன்னா நிறைய டிராவலிங் கொடுக்கும், ஒரு விசித்திரமான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். சில விஷயங்கள் ட்ரை பண்ணுவோம், நேர்த்தியாக ட்ரை பண்ணால் நடக்காது, கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கும், சில விஷயங்கள் நவரவே நவராது. ஆனால் கொஞ்சம் மற்ற விதத்தில் கொஞ்சம் பணம் வர்றது, எதையோ ஒன்று விற்று பணம் வர்றது, அடுத்தவங்க பணம் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக லாபம் வர்றது, அது மாதிரி நிறைய கேஷ் ஃப்ளோ கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து தொழிலதிபர்களுக்கு, தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு, குடும்பத்தினருக்கு கொடுக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு அதோட வீட்டையே பார்க்கும் பொழுது 8ஆம் இடத்துல வரும் பொழுது ஒன்றா பழைய உங்கள் சில பிரச்சனைகளை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கிறதுக்காக விற்றுப்பீங்க. ஒரு காரை விற்று இன்னொரு கார் வாங்குறது, ஒரு இடத்தை விற்று இன்னொரு வீடு கட்டுறது, இன்னொரு வீடு வாங்குறது, இது மாதிரி சில கேஷ் ஃப்ளோ, ஷேர் மார்க்கெட்டில் போடுற பணங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறது, கொஞ்சம் விற்று லிக்விடேட் பண்ணி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது, லோன் மூலமாக கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணுறது, மாமனார் மாமியார் மூலமாக, மனைவி மூலமாக, அல்லது மனைவியாக இருந்தால் கணவர் மூலமாக சில சொத்துக்கள் சில இது வருவது, அது மாதிரி சில லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு தான். நீங்கள் வந்து குரு அஷ்டமத்தில் போயிடுச்சுன்னு பயப்பட வேண்டாம். ஆனால் நீங்கள் நேர்த்தியான முறையில் நீங்கள் தொழில் பண்ணி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போனீங்கன்னா கொஞ்சம் சிரமங்களும் தடைகளும் இருக்கும். அதுதான் இந்த குரு 8ல் போகிற ஒரு அமைப்பு. இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு போய் இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு அஷ்டமத்தில் போயிட்டார். ஸோ சனி பார்த்தீங்கன்னா இதுவரை 4ஆம் இடத்திலிருந்து தொழில் ஸ்தானத்தில் பயங்கரமான சில மாற்றங்களையும் பிரச்சனைகளையும் ராசியை 10ஆம் பார்வையாக பார்த்து மன குழப்பங்களையும் கொடுத்துட்டு இருந்த, தொழில் ரீதியான குழப்பங்களை கொடுத்து கொண்டிருந்த சனி இப்போ 5ஆம் இடத்துக்கு போய் புத்திர விஷயங்கள், காதல் விஷயங்கள், உங்களுடைய சொசைட்டியில் நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங்க்கு சில பிரச்சனைகள் வர மாதிரி இருந்தால் அதுக்கு எப்படி சமாளிக்கிறது, சொசைட்டி ஸ்டாண்டிங், உறவுகள், காதல், குழந்தைகளுக்காக மெனக்கெடுதல், அவங்களுக்காக சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, டெசிஷன் எடுக்கிறது, சில காரியங்கள் செய்கிறது, அது மாதிரி சில விஷயங்களை அதிகமான ஆக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் சனி பயிற்சி அந்த 5ஆம் இடத்துக்கு போகிறது. ராகு 4ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா இன்னும் தொழில் வேலையில் அதிகமான சில மாற்றங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, புதுவான ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறது, அவுட்டர் சர்க்கிளில் போய் ஒரு சில எக்ஸ்பான்ஷன் பண்ணுறது, மாணவர்களாக இருந்தால் கொஞ்சம் வெளிநாடு வெளிமாநிலம் போய் படிக்கிறது, இருக்கக்கூடிய ஊர் விட்டு வெளியில் போய் படிக்கிறது, ஹாஸ்டல் போகிறது, அது மாதிரி சில அமைப்புகள்லாம் கொடுக்குதுங்க. ஸோ வெளிநாடு பிராணங்கள், ஊர் விட்டு ஊர் போகுது, அன்ஏர்ன் இன்கம், அடுத்தவங்க மணி, மறைமுகமான இன்கம், அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சாதகமான ஒரு அமைப்பு தான் இது. ஸோ மாத கிரகத்தின் பயிற்சி என்று சொல்லப்படுகிற அந்த செவ்வாய் மாத கிரகத்தின் பயிற்சி எப்படி பார்த்தீங்கன்னா, செவ்வாயே ராசி அதிபதியாக இருந்து 9ஆம் இடத்துல நீச்சமாகவே கண்டினியூ பண்ணுறார் மே மாதம் முழுவதும். ஸோ மே 15 மே 14 வந்து குரு பயிற்சி, மே 19 ராகு பயிற்சி வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி நான் சொன்ன மாற்றத்தை கொடுத்து அந்த ராசி அதிபதியே 9ல் நீச்சமாக இருக்கிறது வந்து ஒன்றும் தப்பு இல்லை, அது அப்படியே நீடித்திருக்கிறார். அதே சமயத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ சில வம்பு வழக்குகள், கடன் நோயும் எதிரி, அது மாதிரி சில விஷயங்கள், தொழிலுக்காக ஒரு கடன் எடுப்பது, தொழில் கொஞ்சம் சிரமமாகிறது, அதை ரெடி பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் செய்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. புதனும் 6க்கு வந்துட்டு அப்புறம் ரிஷபத்துக்கு போகிறாங்க. ஸோ படிக்கிற விஷயமும் ஓரளவுக்கு மாதத்தின் இறுதி பகுதியில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. மாணவர்களுக்கு வந்து ஓரளவு கிளாரிட்டியெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. மாதத்தின் இறுதியில் வந்து அவங்க ப்ரிப்பரேஷன் பண்ணுற எக்ஸாம்ஸு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு, அதுக்கு எல்லாமே கொஞ்சம் லாஸ்ட் மினிட் கான்ஃபிடென்ஸும் ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த கிரகமைப்பு நான் சொன்ன மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நேர்த்தியான ஒரு முறையில் சில பெனிஃபிட்ஸ் கொடுக்காம கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, பழைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் காசாக்குறது, சுப முதலீடு செய்கிறது, அடுத்தவங்க காசுனால நம்ம ஒரு சில ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிறது, ஷேர் மார்க்கெட்டு, லோனு, இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம லிக்விடேட் பண்ணுறது, இது மாதிரி நம்ம சில கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி குடும்பத்தில் பண விஷயங்கள் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் வெளிநாடு போகணும், விசா கிடைச்சா வெளிநாடு போகணும், செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு வேலை தேடிட்டே இருக்கிற எனக்கு வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போய் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, அது மாதிரி விஷயங்கள், பூர்வீக சொத்து வராமல் இருக்குது, சிக்கல் இருக்குன்னா கொஞ்சம் பூர்வீக சொத்து கிடைக்கிற அமைப்புகள், இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு சாதகமான ஒரு அமைப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பின்னடைவுகள் சால்வ் பண்ணிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டு, சொசையல் ஸ்டாண்டிங்கு,
கல்யாணம், காட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனே சனி ராகு இருக்கிறதுனால மாதத்தின் முதல் பகுதி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நண்பர்களாக இருந்து அடுத்த காதலராக போகிறப்போ நம்ம கரெக்டாக டெசிஷன் கரெக்டாக எடுக்கிறோமான்னு பார்க்கணும். மாதத்தின் செகண்ட் ஹாஃப்லேருந்து ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் சீராக வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ இதுதான் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு பொதுவான பலன்கள் மே மாதமே ஒழிய, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வந்து எப்படி தசாபுக்திகள் போய்கொண்டிருக்குது, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, விருச்சிக லக்னத்திலே பிறந்தீங்களா அல்லது வேற லக்னத்தை பிறந்தீங்களா, அந்த லக்னத்தோட அதிபதி எப்படி இருக்கிறார், தசாபுக்திகள் எப்படி போய்கொண்டிருக்குது, தசநாதன் எப்படி, புக்திநாதன் எப்படி, இதெல்லாம் சேர்த்து வைத்து உங்களுடைய இப்போ நான் சொன்ன கோச்சார் அமைப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் உங்களுடைய அடுத்த 6 months எப்படி, அடுத்த 1 year எப்படி, எது மாதிரி பலாபலன்கள் இருக்குது, எந்த மாதிரி டைரக்ஷன் உங்கள் லைஃப் போகுது, எந்த முடிவுகள் எடுக்கிறது உங்களுடைய கர்மாக்கு தகுந்த ஒரு முடிவுகளாக இருக்க போகிறது, குழப்பங்கள் எப்போ சால்வ் ஆக போகிறது, கடன்கள் எப்போ அடைய போகிறது, எப்போ முயற்சி வந்து திருவினையாக்க போகிறது, இது எல்லாமே நீங்கள் வந்து கிளாரிட்டியோட இந்திய வேத ஜோதிடம் அடிப்படையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நாம் சொன்ன இந்த கோச்சார அமைப்பும் தசாபுக்திகள் அமைப்பும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக துல்லியமான பலன்கள் தெரிந்து கொண்டு அது மூலமாக வாழ்க்கையில் வந்து இன்னுமே முன்னுக்கு வந்து மீண்டும் ரொம்ப நல்லா வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மே 2025 தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதுவுமே வந்து அந்த ஒளி தத்துவம் எப்படி வந்து செயல்படுகிறது, உங்களுடைய போன ஜென்ம கர்மா வந்து இந்த மாதிரி ஒரு டைம்ல தசாபுக்திகள் அடிப்படையிலையும் செயல்படுகிறது. கோச்சார அமைப்புல சனி, ராகு, கேது, குரு பெயர்ச்சி, இது மாதிரி பயிற்சியும் ரெண்டும் சேர்ந்து பார்க்கும் பொழுதுதான் அந்த கர்மா எப்படி செயல்படுகிறதுங்கிறது நம்ம பார்க்குறோம். அதுல ஒரு பகுதியாகிய கோச்சார அமைப்பு நம்ம இந்த வீடியோல துல்லியமா பார்க்க போறோம். ஏன்னா உங்களுக்கு தசாபுக்திகள் பார்க்கணும்னா பிறந்த தேதி பிறந்த நேரம்ங்கிறதா வரணும். அது நம்ம வந்து அப்பாயின்மெண்ட்ல தான் பார்க்க முடியும். வெரி குட். இப்போ பார்த்தீங்கன்னா மே 2025 தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற அந்த செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன்லாம் எப்படி பெயர்கிறார், ஆண்டு கிரகம் ஆண்டுக்கு ஒரு தடவை பெயரக்கூடிய கிரகமாகிய ஒரு ஆண்டுக்கு ஒரு தடவை கிரகமாகிய குரு, 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை இடம்பெயரக்கூடிய ராகு, கேது, 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை இடம்பெயரக்கூடிய சனி எல்லாம் எப்படி இருக்கிறான்னு பார்க்கும்பொழுது சனி ஆல்ரெடி மார்ச் 29, 2025 மே மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இடம்பெயர்ந்து 4ஆம் இடம் மீனத்திலிருந்து சஞ்சரிக்கிறார். ஸோ 4ஆம் இடம் என்று சொல்லப்படுகிறது அர்த்தாத்திர சனி, அசாஸ்திர, அதாவது அஸ்தம சனியில பாதி சனி. 4ஆம் இடத்து சனி என்ன கொடுக்குன்னா வேலை தொழிலில் மும்முரமான ஒரு மாற்றங்கள். இதுவரை வந்து குளிர் காஞ்சி கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்மையில வந்து உழைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்க. அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகிறோம், குரோத் ஓரியன்டாக போகிறோம். கிணத்து மேலே உட்காந்துட்டு காலை மட்டும் ஆட்டிட்டு தண்ணியில் நினச்சிட்டு இருந்த வேலை டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ குடீர்னு உள்ள குபுக்காலன்னு நீங்கள் கிணத்துல குதிச்சு முழு உடம்பையும் தண்ணியில் நினைத்து குளிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது அப்படிங்கிறதா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் குரு ராசி அதிபதியை குருவே 6ஆம் இடத்துல இருந்து விரயங்களும் சுப விரயங்களும் டிராவலிங்களும் அதிகமான அலைச்சல்களும் கொடுத்துட்டு இருந்த அந்த குருவின் அமைப்பு இப்போ 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியவே பார்க்கறது அற்புதம். ஸோ வாழ்க்கை வந்து கொஞ்சம் நிலைத்த தன்மையாக போகும், அடுத்த லெவல் ஆஃப் குரோத்தை நோக்கி நம்ம போவோம். கொஞ்சம் உருப்படியாக சில திட்டங்களை தீட்டி வேலை செய்யக்கூடிய அமைப்பு. கல்யாண விஷயம் அமையாத, கல்யாணம் லேட் ஆகிட்டு இருந்து ஒரு சுப விஷயங்கள் தடைகளாக இருந்த கல்யாண வயதில் உள்ள தனுசு ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் அமைதல், குருபலன் கிடைத்தல், வாழ்க்கையை கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஆகுதல், உறவுகளில் மேம்பாடுகள் வருவதல், குடும்பத்தில் வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தணிஞ்சு ஓரளவுக்கு இணக்கமாக போகிறது, பெரியவங்களோட கொஞ்சம் நல்லா சேர்ந்துக்கிறது, பழைய பகையெல்லாம் கொஞ்சம் குறையிறது, அது மாதிரி நல்ல அமைப்புகள்லாம் கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் ராகு கேதுவும் விலகி 4ஆம் இடத்துல விலகி 3ல் ராகுவும் கேது 9ல் இருக்கிறதும் சூப்பர். கொஞ்சம் இதுவரை நம்ம செய்த வேலைக்கு இதுவரை நம்ம செய்த முதலீடுக்கெல்லாம் கொஞ்சம் தக்க ஒரு சொகுசான ஒரு ரெஸ்ட்ஃபுல்லான அமைதியான ஒரு டைம் கொடுக்கக்கூடிய தாக்கத்தை கொடுக்குதுங்க.
ஸோ ஒரு பக்கம் தொழில் முயற்சி, வேலை முயற்சி, அடுத்த கட்ட நடவடிக்கை போகுது, இன்னொரு பக்கத்தில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் வருது. குரு ராசியை பார்த்து உத்வேகமாகவும் சுறுசுறுப்புவாகவும் இதுவரை வந்து தள்ளி போட்டு கொண்டிருந்த வேலைகள்லாம் எடுத்து பண்ணக்கூடிய அமைப்புகளாகவும் கண்டிப்பாக இந்த அமைப்பு கொடுக்குதுங்க. மாத கிரகத்தின் பயிற்சி பார்த்தீங்கன்னா செவ்வாய்ங்கிற ராஜயோகாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ உடல்நலில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே சமயத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல மே 2 15ஆம் தேதி உச்சம் பெறுகிறார். அது அற்புதமான ஒரு விஷயம். ஸோ அரசு விஷயங்கள், அப்பா விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ராஜோகாதிபதியை உச்சம் பெறுவது வந்து அருமையான விஷயம். ஸோ இத்தகைய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு. நம்ம முதலே சொன்ன மாதிரி ஒரு ஸ்லோவாக போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் வேகமாக போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கொடுக்குது. ஸோ புதன் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்து தன் வீட்டையை பார்த்து தொழில் முயற்சி, இப்போ மாணவர்களுக்கு வந்து படிக்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் அதிக உத்வேகம், எஃபோர்ட் நிறையா போட்டு பண்ண வேண்டிய. முதல் 2 வாரம் ஒரு சுமாராக பலன்கள் இருந்தாலும் அடுத்த 3வது 4வது வாரங்கள் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு, பப்ளிக் எக்ஸாம்ஸு, ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக மே 15க்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் நல்லா இருக்குது. ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் அதெல்லாம் போகக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லா இருக்குது. ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு சேஞ்சை கொடுத்து அந்த ஸ்டேஜ் பிரகாரம் தான் அடுத்த 1 வருஷம் 2 வருஷம் போக போகுதுங்கிறதுக்கு ஒரு ஆரம்ப கட்ட ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய, அடிப்படை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பாக செகண்ட் ஹாஃப்லேருந்து மே மாதம் 15th வந்து தனுசு ராசிக்காரருக்கு அந்த பேட்டர்ன் ஜென்ரேட் ஆகுது. அந்த அமைப்பு வந்து நீங்கள் உணரலாம். உங்களுடைய தசாபுக்திகள் வந்து எப்படி இருக்கிறதுங்கிறதையும் வச்சு பார்த்து ரெண்டையும் சிங்க் பண்ணி பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான ஒரு கிளாரிட்டி, உங்களோட நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் எப்படி இருக்குது, நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாவா, சாதகமற்ற பலன்கள் அதிகமாக எப்படி இருக்க போகுதுங்கிறதுக்கு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, என்ன தசாபுக்தியில் போயிட்டு இருக்கு, அந்த தசநாதன் வந்து இப்போது யோகமாக இருக்கா, இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரி ஒரு முடிவுகள் எடுத்தால் உங்களுக்கு வந்து அது சாதகமாக இருக்கும், எந்த முடிவை எப்போ எடுக்கணும், உங்கள் லைஃப் கர்மா என்ன காமிக்குது, இது எல்லாமே நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஸோ இத்தகைய ஒரு அமைப்பு வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு பொதுவான அமைப்புகளாக ஆண்டு கிரகத்தின் அமைப்பும் மாத கிரகத்தின் சஞ்சாரமும் பயிற்சியும் இத்தகைய ஒரு தாக்கத்தை தனுசு ராசி கொடுக்கறது வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது. வயசு வித்தியாசம் பார்க்காமல் நல்ல ஒரு முன்னேற்றம், சில கதவுகளை மூடி இன்னொரு கதவுகளை திறக்கக்கூடிய அமைப்புகள், இன்னுமே வாழ்க்கையில ஆக்டிவிட்டி அதிகமாக ஆகக்கூடிய அமைப்புகள், சோர்வா போய் கொண்டிருந்த விஷயங்கள், டைரக்ஷனே இல்லாமல் போய் கொண்டிருந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு டைரக்ஷன் கிடைக்கக்கூடிய, ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இடம், வீடு, தாயார்